ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த பொருளாதார தடை ஈரானை எப்படி பாதித்தது, ஈரான் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன தில்லுமுள்ளு வேலைகளில் ஈடுபட்டாங்க, ஈரானால் ஒரு நாளைக்கு எத்தனை பேரல் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறத எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், ஒருவேளை பொருளாதார தடையை அமெரிக்கா நீக்கினார்கள் என்றால் இந்தியா ஈரானுடைய உறவு எப்படி இருக்கும், ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். முதல் பார்ட்டில் INSTC வழித்தடம் ஈரானுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது மிடில் ஈஸ்ட் தடைகள் பாகம் 2. அன்பு தமிழர்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மிடில் ஈஸ்ட் தடைகள் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட் கண்டிப்பாக வருங்கால ஜென்ரேஷனுக்கு மிகப்பெரிய ஒரு டிக்ஷனரியாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஈரான்லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கிறதுக்கு முன்னாடி ஈரானுடைய ஆயில் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, அந்த ஆயில் எக்ஸ்போர்ட் ஈரானுடைய ஜிடிபியில் 18லேருந்து 20%. அவங்களுடைய ஜிடிபியில் 20% அப்படின்னு சொல்கிறது மீதம் இருக்கும் அரபுலக நாடுகள் இல்லாட்டி ஆயில் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்கள விட ரொம்பவே கம்மி தான். ஸோ ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க, ஈரான் ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால மட்டும் அவங்களுடைய ஃபினான்ஷியலை மெயின்டைன் பண்ணி போகலை. ஜிடிபியில் வெறும் 20% தான் ஆயில் எக்ஸ்போர்ட். அவங்களுடைய இன்கமில் டோட்டலாக அவங்களுடைய நாட்டினுடைய இன்கம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 4ல் 1 பங்கு தான் இந்த ஆயில் எக்ஸ்போர்ட். ஆனால் சவுதி அரேபியாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய இன்கமில் 3ல் 1 பங்கு அவங்களுடைய ஆயில் எக்ஸ்போர்ட் தான். சமீப காலமாக தான் க்ரூட் ஆயில் இல்லாட்டி ஆயில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம வேறு விதங்களில் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முனைப்புடன் அரபுலக நாடுகள் எல்லாருமே அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை செஞ்சுட்டு வராங்க. இதனால தான் பல அரபுலக நாடுகளும் விஷன் 2030 பிளான் 2030 அப்படின்னு சொல்லி ஆயில் இல்லாத ஒரு எக்கனாமியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதற்கு சவுதி அரேபியாவினுடைய நியாம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்லாம் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான். நியாம் அப்படிங்கிற ப்ராஜெக்டை பற்றியும் சவுதி அரேபியாவில் எப்படி அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு பிளேலிஸ்ட் தனியாக தமிழ் பட்சத்தில் இருக்குது. கத்தாரினுடைய பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுவும் தனியாக இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது தான் மிடில் ஈஸ்டில் ஆயில் மற்றும் இந்த மாதிரி சுற்றுலா எந்த அளவுக்கான இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். 2018 2019 மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடை போடப்பட்ட வருடங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலம். ஸோ 2016 2020 வரை ட்ரம்ப் அவர்களுடைய அந்த பொருளாதார தடையில் தான் 40% ஈரானுடைய ஒட்டுமொத்தமான தடை இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 18 வருடங்களாக போடப்பட்டிருக்கும் பொருளாதார தடையில் 4 வருடங்களில் மட்டும்தான் 40% பொருளாதார தடை ஈரானுக்கு எதிராக போடப்பட்டது என்பதும் ஈரான் இப்போ மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய எக்கனாமியை இழந்து நிற்பதற்கான காரணமாக நாம் பார்க்கலாம். அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஸோ அந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் அமெரிக்காவினுடைய அதிபராக வந்ததுனால ஈரானுக்கு இது எகெயின் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அந்த சிக்கல்லிருந்து ஈரான் எப்படி தப்பிப்பாங்க அப்படிங்கிறத இந்த பிளேலிஸ்ட் முடியும் போது நீங்களே அதற்கான பதிலை சொல்லிடுவீங்க. ஆயில் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடு தான். ஒன்று வாங்குவாங்க விற்பாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரேடாக பார்த்தா கூட சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார தடைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆயில் சாங்ஷன் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நாட்டை மட்டும் பாதிப்பது கிடையாது. ஆயில் ட்ரேட் சாங்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அது ஷிப்பிங் கம்பெனிஸை பாதிக்கும். நிறைய நாடுகள் இந்த ஷிப்பிங் கம்பெனிஸை நம்பி இருக்காங்க, இல்லை ஷிப்பிங் கம்பெனிஸை நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஷிப்பிங் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ், அடுத்ததாக போர்ட்ஸ், பைப்லைன், ரிஃபைனரிஸ் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களையும் ஏகப்பட்ட நிறுவனங்களையும் ஏகப்பட்ட நாடுகளையும் பாதிப்பது தான் இந்த பொருளாதார தடை. அப்போ ஈரானுக்கு எதிரான ஒரு பொருளாதார தடை அப்படிங்கிறது ஈரானை மட்டும் பாதிக்காது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பாதிப்படைந்தது என்றால் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்களுடைய ஒட்டுமொத்தமான இன்சூரன்ஸ் பிளான் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இதனால தான் ஈரானுடைய பொருளாதார தடை மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக அந்தந்த நாடுகளை பாதிக்கிறது என்பதை இங்கே எல்லா நாடுகளும் உணர ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை அப்படின்னு சொல்லும்போது சில நிறுவனங்கள், ஈரான் கூட டைப்பாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய டவுன் ஸ்ட்ரீம் மற்றும் அப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயில் அந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும்.
அந்த டவுன் ஸ்ட்ரீம் மற்றும் அப் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே ஈரானை விட்டு காலி பண்ணி போகிறாங்க. ஏன்னா இது எங்களையும் பாதிக்கும், மூன்றாவது நபராக இதுக்குள்ளே நாங்களும் வந்து விழுந்துருவோம், எனவே உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எங்களால் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பல நிறுவனங்களும் ஈரானை காலி பண்ணி போகிறாங்க. ஸோ இப்படி ஈரானை காலி பண்ணி போகிறதுனால ஈரானுக்கு என்ன சிக்கல் வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஈரான் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, இப்போ கம்ப்யூட்டர் எடுத்து பார்த்தா 4th ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷன் நம்ம சொல்கிறோம்ல, இதே மாதிரி இந்த ஆயில் ரிஃபைனரியாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆயில் ட்ரேடாக இருக்கட்டும், இதில் புது புது டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாங்க. ஆயிலை உறிஞ்சி எடுப்பதிலிருந்து அந்த ஆயிலை ஒரு பேரலில் மாற்றுறது வர ஏகப்பட்ட டெக்னாலஜி ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறையும் பல நாடுகளால் மாற்றி அமைக்கப்படும். ஆனால் இது எல்லாமே ஈரானுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல அடுத்த ஒரு சிக்கல் வரும். ஸோ அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை ஈரானுடைய எக்கனாமியை பாதிக்குது, ஈரானுடைய அடுத்த கட்ட தலைமுறைக்கான வளர்ச்சியை பாதிக்குது, ஈரான் கூட வேலை செய்யக்கூடிய அத்தனை நாடுகளையும் பாதிக்குது. இதிலிருந்து ஈரானை காப்பாற்றுறதுக்கு அயத்தல்லா அவர்கள் சொல்லக்கூடிய அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை எங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா சொல்லி கொடுத்துருச்சு, ஆயில் எக்ஸ்போர்ட்டை மட்டும் நாங்கள் நம்பி இருக்க போகிறது கிடையாது, எங்களால் இன்னும் நிறைய எக்ஸ்போர்ட் ரொம்ப ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்த தருணம் அமெரிக்கா எங்கள் மீது பொருளாதார தடை போட்ட தருணம் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இதிலிருந்து தான் ஈரான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய இராணுவம் இல்லாட்டி எக்ஸ்போர்ட்டுக்கு ரஷ்யாவுக்காக இருக்கட்டும் வடகொரியாவுக்காக இருக்கட்டும் ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்கள என்ன செய்கிறாங்க, ஆயில் ட்ரேட் ஆயில் இன்கம்மை தவிர மீதம் இருக்கும் இன்கம்காக இப்படி பல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கிருந்து ஈரானுடைய இன்னொரு கட்ட வளர்ச்சியை நம்மளால் பார்க்க முடியும். நான் சொன்னேன் 4ல் 1 பங்கு, அதாவது 25% ஆயில் அப்படிங்கிறத வச்சு இந்த நாட்டுக்கு ஈரானுக்கு ரெவன்யூ கிடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். ஆனால் 2020 2021 நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது வெறும் 9% குறையுது. ஸோ அப்போ ட்ரம்ப் அவர்கள் போட்ட அந்த பொருளாதார தடை அவங்களுடைய 16% இன்கத்தை அடி வாங்க வச்சிருக்கு அப்படிங்கிறத உணர முடியும். இதற்கு ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, மேக்சிமம் ப்ரெஷர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். இந்த மேக்சிமம் ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் ஈரான் கடைசியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு எதிராக சொன்ன ஒரு கருத்து. அகெயின் நீங்கள் மேக்ஸிமம் ப்ரெஷர், ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக வந்த பிறகு ஈரானுக்கு மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படிங்கிற கான்செப்டில் பொருளாதார தடைகள் எல்லாம் நீங்கள் போடுவீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இப்போ நடக்கக்கூடிய யுத்தமாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய யுத்தமாக இருக்கட்டும் அது ஈரானை மட்டும் பாதிக்காது, எல்லா அரபுலக நாடுகளையும் பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஈரான் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேரலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரலாம். ஏன்னா இதை பொறுத்து தானே நாம் இந்தியாலாம் ஈரான்ட்ட எப்படி ஒவ்வொரு பேரல் வாங்கிட்டு இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பொருளாதார தடையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இல்லை கொஞ்சம் பொருளாதார தடையெல்லாம் இருக்கும்போது இந்தியா மட்டுமே ஈரான்ட்டிருந்து ஒரு 5 லட்சம் பேரல் பெர் டே பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, 5 லட்சம் பிபிடி அப்படிங்கிறத நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பொருளாதார தடையெல்லாம் வந்த பிறகு ஒரு நாளொன்றுக்கு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் பேரல்ஸை தான் யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம், ஈரான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் இந்த 5 லட்சம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கண் துடைப்புக்கு தான். ஈரான் அவங்களுடைய நண்பர்கள் இல்லை பிளாக் மார்க்கெட் வழியாக ஒரு நாளொன்றுக்கு 1 மில்லியன் 10 லட்சத்துக்கும் அதிகமான பேரல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அப்போ இந்த டேட்டா அமெரிக்காக்கோ நமக்கோ யாருக்குமே கிடைக்காதான்னு கேட்டால் இந்த டேட்டாவை ஈரான் வெளியிடுவது கிடையாது. நான் இந்த நாளைக்கு இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஈரான் அஃபிஷியலாக ஒரு டேட்டாவும் கொடுக்க மாட்டாங்க. காரணம் இருக்குது, அப்படி அவங்க அஃபிஷியலாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்த நாட்டுக்கு அவங்களுடைய பேரல் கச்சா எண்ணெய் போனது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் யார் ட்ரேஸ் பண்ணிடுவாங்க, அமெரிக்கா இல்லாட்டி மேற்குலக நாடுகள் ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. ஆசிய நாடுகளுக்கும் குறிப்பாக சீனாவுக்காக இருக்கட்டும் இன்னும் சில நாடுகளுக்கு ஈரான் அவங்களுடைய ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு அவங்க டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. எப்படி இந்தியாவுக்கு ரஷ்யா டிஸ்கவுண்ட் கொடுத்ததோ அதே மாதிரி தான். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல், ஈரானுடைய ஆயிலை எல்லா நாடுகளும் பயன்படுத்துவதற்காக மட்டும் வாங்கி வைப்பது கிடையாது. ஈரானுக்கும் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இன்னும் சில நாடுகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருப்பதாகவும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈரானுடைய ஆயில் அப்படிங்கிறதெல்லாம் சேவ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு ஸ்டோர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, ஆசியாவில் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் அதை நான் விலை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்டோரிங் பர்பஸ்க்காக மட்டுமே ஈரான் அவங்களுடைய ஆயிலை ஆசியாவில் பல நாடுகளில் பதுக்கி வைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? என்கிட்ட இப்போ காசு இல்லை, சீனா சொல்கிறாங்க என்கிட்ட காசு இல்லைப்பா, எனக்கு இவ்வளோ ஆயிலும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈரான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்போ இவ்வளோ காசு கொடுக்க வேண்டாம், இந்த ஆயிலை நீ கொண்டு உங்கள் நாட்டில் எங்கேயாவது வச்சுக்கோ, எப்போது உனக்கு தேவைப்படும் போது அந்த ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயிலுக்கு மட்டும் எனக்கு காசு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஈரான் செய்யக்கூடிய ஒரு கிமிக் அப்படின்னு சொல்லலாம்.
எப்படினாலும் அவங்களுடைய ஆயிலை விற்றாதான் ஈரானுக்கு கொஞ்சம் பணம் அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதார தடையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஈரான் என்னென்ன திட்டங்கள் செய்வாங்க அப்படின்னா, இதே மாதிரி நிறைய நாடுகளில் கொண்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ராவல் செய்யும்போது, அதாவது இந்த ஆயிலை ஒரு இடத்துலேருந்து ஈரான்லேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது ஒரு கடலின் நடுவில் வைத்து கண்டெய்னர்ஸ் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்படும். அடுத்ததாக ஃப்ளாக் அப்படிங்கிறதும் தவறான ஒரு கப்பலுடைய பெயரை வைத்து ஆயில் அப்படிங்கிறத ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவாங்க. பிளாக் மார்க்கெட் வழியாக ஆயில் அப்படிங்கிறது ட்ரேட் செய்யப்படும். இப்படின்னு சொல்லி ஈரான் அமெரிக்காவினுடைய பொருளாதார தடையிலிருந்து தப்பிப்பதற்கும் ஈரான் கூட ட்ரேட் பண்ணக்கூடிய நாடுகள் அவங்க தப்பிப்பதற்கும் பல விஷயங்களை செய்து வராங்க. இதே மாதிரி ஒரு விஷயம்தான் ஈரானுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை. சவுத் கொரியா அமெரிக்கா பொருளாதார தடை போட்டுட்டாங்க, எனவே ஈரானுடைய $7 பில்லியன் அளவுக்கான அசெட்ஸ் அப்படிங்கிறத ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. சவுத் கொரியா இப்படி அவங்களுடைய அசெட்ஸை ஃப்ரீஸ் பண்ணோன்னே கோபமடைந்த ஈரான் என்ன செய்கிறாங்கன்னா, ஓமன் நாட்டில் நின்றுட்டு இருந்த சவுத் கொரியாவினுடைய கப்பல் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணுறாங்க. எதுக்காக சீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஈரான்கிட்ட கேட்கும்போது, இன்டர்நேஷ்னல் வாட்டரை பொல்யூட் பண்ணிட்டாங்க சவுத் கொரியாவினுடைய கப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு களம்புகும்போது, அமெரிக்காவுக்கு ஆதரவாக சவுத் கொரியா களம்புகும்போது சவுத் கொரியாவும் ஈரானும் டிஸ்பியூட்டில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறதும் அது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ ஈரான் இப்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத புள்ளி விவரமாக நம்ம பார்த்துடலாம். 2016 ஈரானுடைய இன்கம் அப்படிங்கிறது $41 பில்லியன் இருந்துச்சு ஆயில் எக்ஸ்போர்ட் வழியாக மட்டும். 2017 $53 பில்லியனாக இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு 2019-2020 எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா $8 பில்லியன் $9 பில்லியன் குறையுது. 48-50 பில்லியனை உருவாக்கிட்டு இருந்த இல்லாட்டி சம்பாதிச்சுட்டு இருந்த ஈரான் $8 பில்லியன் $9 பில்லியன் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில் தள்ளப்பட்டிருந்தார்கள். இதுதான் ஈரான் அடுத்ததா அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவில் பல உலக நாடுகள் கூட கைகோர்ப்பதற்கான காரணம். ஈரான் இப்போ என்ன செய்கிறாங்க, ரஷ்யா கூட கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஆயில் ரஷ்யாவுக்கு நாடு கடத்தப்படுகிறது. ரஷ்யாவிடம் இருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆனால் இது ரொம்ப சுத்தாக இருக்கிறதுனால சீனா போன்ற நாடுகள், அமெரிக்காவுக்கு எதிராக நேரெதிராக இருக்கக்கூடிய நாடுகளுடன் ஈரான் அவங்களுடைய கைகோர்ப்பு அப்படிங்கிறத செய்கிறாங்க. சீனாவுக்கு ஆயில் அப்படிங்கிறத வாரி வழங்குகிறார்கள். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈரானுடைய பொருளாதார தடை ஈரானுக்கு எந்த அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறதோ அந்த அளவுக்கு சீனாவுக்கு லாபத்தை தருகிறது. சீனா பிளாக் மார்க்கெட் வழியாக ஆயில் அப்படிங்கிறத, குறிப்பாக ஈரானுடைய ஆயில் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. ஈரான்லேருந்து ஒரு கப்பல் புறப்படுது அப்படின்னா இதை பல டிராஃபிக் வழியாக மேற்குலக நாடுகளால் பார்க்க முடியும். இந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஈரான் என்ன செஞ்சிருவாங்கன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுடைய கப்பலை டிராஃபிக் அப்படிங்கிறத வச்சு கணிக்க முடியாது. சேட்டலைட் இமேஜஸ் வழியாக மட்டும்தான் ஈரான் கப்பல் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுலேயும் ஃபால்ஸ் ஃப்ளாக் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஈரான் அவங்களுடைய கப்பலுடைய ஐடென்டிட்டியே மாற்றிடுவாங்க. பல விஷயங்கள், பல பிரச்சனைகள், பல தில்லுமுள்ளு இதெல்லாம் தாண்டி தான் ஈரான் அவங்களுடைய ஆயில் பிஸ்னஸை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இத்தோடி அமெரிக்கா நிப்பாட்டிட்டாங்களா? ஆயில் பிஸ்னஸ், சாங்ஷன், அமெரிக்கா, பொருளாதார தடைகள் அப்படிலாம் சொல்லும்போது அடுத்தடுத்ததா அமெரிக்கா என்ன செஞ்சாங்க? ஈரான் அதை எப்படி தவிடுபொடி ஆக்க ட்ரை பண்ணாங்க? பிற நாடுகள் இந்த மாதிரியான சாங்ஷனில் எப்படி ஈடுபடுகிறார்கள்? இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் மிடில் ஈஸ்ட் தடைகள் பாகம் 3க்காக காத்திருங்கள். ஸோ ஒரு பொருளாதார தடை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு நாடு எப்படி சின்ன பின்னம் ஆகும் அப்படிங்கிறதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் தான் ஈரான். ஆனால் ஒரு நாடு நினைத்தது என்றால் எப்படி இந்த தடைகளெல்லாம் தாண்டி முன்னேற முடியும் அப்படிங்கிறத நமக்கு மறுபடியும் லைவ் எக்ஸாம்பிளாக காண்பிப்பதும் ஈரான் தான். அடுத்த பாகத்திற்காக காத்திருங்கள். இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாத இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இதுக்கு பின்னாடி அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. அதை நீங்கள் பாராட்ட நினச்சிங்கன்னா கீழே உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.